இந்த எபிசோடில் நம்ம பைத்தானில் இருக்கிற சர்ச்சிங் அல்காரிதமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சர்ச்சிங் அல்காரிதம்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேவா? இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் வந்து இன்டீஜராக எழுதி வச்சுருக்கேன். பட் வந்து உங்களுக்கு எந்த டேட்டா டைப்பில் வேணாலும் அவங்க கொடுக்கலாம். அவர் வந்து பைத்தான் லிஸ்ட் வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளானது. அதாவது ஒரு பைத்தான் லிஸ்ட்டில் நம்பர்ஸும் இருக்கும், நம்பர்ஸ் கூடவே சேர்ந்து பூலியன் வேல்யூ இருக்கும், அது கூடவே சேர்ந்து ஸ்ட்ரிங்ஸும் இருக்கும். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இதில் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை வந்து நம்மளை சர்ச் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு 216 வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம சர்ச் பண்ணணும்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து எந்த நம்பர் வேணாலும் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற நம்பரை நம்ம சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி இது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் இட்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ ரிட்டன் இட்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம். இப்போது எல்லாருக்குமே தெரியும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பைத்தானுடைய லிஸ்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு 9ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரணும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து நம்மளை ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க. இதை நம்ம 2 வேல வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து லீனியர் சர்ச்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது வந்து பைனரி சர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீனியர் சர்ச் வந்து O ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து ஒர்க் ஆகும். இந்த பைனரி சர்ச் வந்து O ஆஃப் log n காம்ப்ளெக்சிட்டியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஃபாஸ்டர். ஓகேவா? ஃபாஸ்டர் தேன் லீனியர். பட் வந்து இந்த லீனியர் சர்ச்சில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இந்த பைனரி சர்ச்சில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த லீனியர் சர்ச் வந்து ஒர்க்ஸ் ஆன் எனி லிஸ்ட். ஓகேவா? இது வந்து ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் சார்ட்டட் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு சார்ட்டடாக இருந்தால் மட்டும்தான் பைனரி சர்ச் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அன்சார்ட்டடாக இருந்தது அல்லது டேட்டா டைப் மிக்ஸ் ஆகி இருந்ததுன்னா நீங்கள் லீனியர் சர்ச்சுக்கு தான் வந்து போயாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே லிஸ்ட்டை வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சார்ட்டடாக தான் எழுதியிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் போகும்போது நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு வந்து சார்ட்டட்னு கொடுத்துருக்காங்களா அன்சார்ட்டட்னு கொடுத்துருக்காங்களான்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பொதுவாக லிஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து மேபி இன்டர்வியூவர்கிட்ட வந்து கேட்கலாம், ஸோ இது வந்து நீங்கள் சார்ட்டடா அன்சார்ட்டடான்ட்டு. பட் பொதுவாக லிஸ்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அன்சார்ட்டட் இருந்தால் அதை அசியூம் பண்ணி லீனியர் தான் போயாகணும். சில டைம் அவங்களே வந்து சார்ட்டட்னு கொடுப்பாங்க, சார்ட்டட் லிஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க, சார்ட்டட் அரேன்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் பைனரி வந்து போகணும். சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லீனியர் சர்ச் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ லீனியர் சர்ச் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது, இட்டரேஷன் தான். ஓகேவா? ஸோ இட்டரேஷன் எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். லூப் வந்து நம்ம ரன் பண்ணணும். ஓகேவா? லூப் வந்து 1 by 1 ரன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இங்கே கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 216 வந்து ஃபைன் பண்ணணும்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம், அகெயின் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிக்கிறேன், ஸ்டார்ட் ஃப்ரம் 0th இண்டெக்ஸ். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு 216 வந்து செக் பண்ணோம். ஓகேவா? இஃப் இட்ஸ் 216, ஒருவேளை இல்லைனா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிட்டு இதை செக் பண்ணும் 216 இதுவும் இல்லைனா இதுக்கு போகும், இதுவும் இல்லைனா இதுக்கு போகும், இதுவும் இல்லைனா வந்து இதுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே வந்து கடைசியாக எந்த இடத்துல 216 வந்து ஃபைன் ஆகுதோ அதோடைய இண்டெக்ஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த லீனியர் சர்ச் அல்காரிதம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இஃப் 216 வந்து 9th பொசிஷனில் இருந்தால் 9 இட்டரேஷன் வந்து நமக்கு தேவை. ஓகேவா? சரி, இப்போது இதே 216 வந்து 40th பொசிஷனில் இருந்தால் நமக்கு 40 இட்டரேஷன்ஸ் வந்து தேவை. ஓகேவா? ஸோ இதே 216 வந்து நமக்கு nth பொசிஷனில் இருந்தால், ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம எனி நம்பர்னு எடுத்துக்கலாம். இந்த எண்ணை நமக்கு n நம்பர் ஆஃப் இட்டரேஷன் வந்து தேவை, n நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் வந்து தேவை. ஸோ அதனால தான் இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது, O ஆஃப் n வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ O ஆஃப் n. ஓகேவா?
சரி, இதை வந்து நம்ம எப்படி கோடாக மாற்றுறது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மலாக ஒரு வைல் லூப் எழுத தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து இதை ஈஸியாகவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அதை தான் வந்து நான் இங்கே கீழே எழுத போகிறேன். ஸோ இந்த கோடுக்கு கீழே வந்து நான் எழுதுகிறேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் லீனியர் சர்ச் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃப்னு கொடுத்துட்டு லீனியர் அண்டர்ஸ்கோர் சர்ச்னு வந்து நான் இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது லிஸ்ட்டை வந்து இன்புட் வாங்குது அண்ட் டார்கெட் எதுவோ அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இல்லைனா நம்ம டார்கெட்னே போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு குழப்ப வேண்டாம், நான் இந்த இடத்துல டார்கெட்னு போட்டுக்கிறேன். ஸோ எந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணுமோ அதுதான் இந்த டார்கெட் அப்படிங்கிறது. லிஸ்ட்டு வந்து நமக்கு கொடுக்க போகிற லிஸ்ட்டு. ஸோ நான் என்ன சொன்னேன், இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அசைன் பண்ணணும். ஸோ i = 0ன்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டோடைய கடைசி எலிமெண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ ஒரு லிஸ்ட்டோடைய லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணும்னா, ஸோ நான் இங்கே பக்கத்தில் மெத்தட் எழுதுகிறேன். ஸோ ஐ திங்க் எல்லாருமே வந்து பைத்தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு தெரிலனா len இதுதான் வந்து மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணோன்னா லென்த் ஆஃப் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல while ஐயோட வேல்யூ லெஸ் தென்னாக இருக்கும்போது, எதுக்கு லெஸ் தென்னாக இருக்கணும், லென்த் ஆஃப் லிஸ்ட்டு, அதாவது இந்த லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த லிஸ்ட்டை தான் வந்து நான் இங்கே போடுறேன். லென்த், அதாவது இந்த லிஸ்ட்டோடைய லென்த்தோடைய வேல்யூவை விட ஐ வந்து சின்னதாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து நம்ம ரன் பண்ணணும். ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதனுடைய இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ 0th இண்டெக்ஸ்னா 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவும் இந்த டார்கெட்டும் ஒன்றா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இல்லைனா ஃபஸ்ட் இண்டெக்ஸ்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவும் இந்த டார்கெட்டும் ஒன்றா இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இருந்ததுன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது அந்த இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிக்கோங்க. ஸோ இஃப் லிஸ்ட் ஆஃப் ஐ, ஸோ அந்த இண்டெக்ஸை வந்து பாஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல 0ன்னு இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆஃப் 0ன்னு வந்து இங்கே பாஸ் ஆகும். இதனுடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், டார்கெட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். நம்ம இங்கே வாங்குகிற டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இங்கே இண்டெக்ஸுங்கிறது வந்து ஐ, கரெக்டாக? ஸோ ரிட்டர்ன் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். சரி, இன்கேஸ் இல்லைனா என்ன பண்ணுறது, ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். i = i+1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஒரு 400 வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். 400 வந்து இந்த லிஸ்ட்லேயே இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ வந்து உங்களை -1 வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல லூப் ஃபுல்லாக ரன் ஆகி எதுவுமே நடக்கலைன்னா -1 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து இன்டர்வியூ டு இன்டர்வியூ மாறும். சில இடத்துல வந்து நாட் ஃபவுண்டுன்ற ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து எதை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்களோ அதை வந்து இங்கே கடைசியாக எழுதிருங்க. பட் மோஸ்ட்லி வந்து -1 தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். சரி, இப்போ வந்து நான் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு லிஸ்ட் எழுதுகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் சிம்பிளாகவே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய லிஸ்ட்டு. நம்ம வந்து இப்போ எதை பண்ண போகிறோம், இதில் 20 வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 20 வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்து இது வருது. ஸோ நமக்கு வந்து லிஸ்ட் வந்து கிடச்சாச்சு. நம்மளுடைய டார்கெட்டும் வந்து நான் இங்கே பக்கத்தில் போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து 20 வந்து ஃபைன் பண்ணுறது தான், எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு அசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டோடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ லென்த் வந்து இந்த இடத்துல 7. இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 6th இண்டெக்ஸ் தான். நம்ம இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடலை, வெறும் லெஸ் தென் தான் போட்டிருக்கோம். ஸோ 7ஐ விட சின்னதா. அப்போது ஐயோட வேல்யூ வந்து 6 வர வரைக்கும் லூப் வந்து ரன் ஆகும். ஓகேவா? லூப் வந்து ரன் ஆகும். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஐயோட வேல்யூ 0ல் இருக்குது. 0 வந்து 7ஐ விட சின்னது தானே? ஆமாம், சின்னது தான். ஸோ லூப்புக்குள்ளே வந்து போகும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐ, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் லிஸ்ட் ஆஃப் 0 தான் வந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு. லிஸ்ட் ஆஃப் 0. ஸோ லிஸ்ட் ஆஃப் 0 வேல்யூ என்னது, நமக்கு 0 தான். இப்போது இது டார்கெட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த இடத்துல 0 ஈக்குவல் டு நம்மளுடைய டார்கெட் என்ன, 20. ஸோ இது வந்து ட்ரூத்தி வேல்யூவா ஃபால்சி வேல்யூவான்னு பார்க்கும். இது வந்து ஃபால்சி வேல்யூ. ஸோ அதனால் இது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் வெளியில் வந்து ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து அகெயின் என்ன ஆகுது, ஐயோட வேல்யூ வந்து 1 ஆகுது. ஸோ i = 1 ஆகுது. அகெயின் 1 வந்து
இந்த இடத்துல வந்து பார்க்கும் 7 விட சின்னதாக பெருசான்ட்டு, சின்னது தான். ஸோ லூப்புக்குள்ளே வந்து போகும். ஸோ இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஆஃப் ஐயோட வேல்யூ, ஸோ அதாவது லிஸ்ட் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து இந்த இடத்துல என்னது 2. அகெயின் 2 ஈக்குவல் டு 20 சொல்லிட்டு பார்க்கும். ஸோ அகெயின் இது வந்து ஃபால்ஸு. தென் வந்து I ஈக்குவல் டு 3 சொல்லிட்டு அசைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்து லாஸ்ட்டாக என்ன ஆகும்னா 0 1 2 3 4 4th இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஃபைனலாக ஆகிட்டு நம்ம வந்து ஐயை ரிட்டர்ன் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ ஐயோட வேல்யூ 4, ஸோ உங்களுக்கு வந்து 4ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். இதே இடத்துலேயே நம்ம 56 வந்து டார்கெட் கொடுத்தோன்னு வச்சுப்போம். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து 46 வரைக்கும் தான் இருக்குது, 56 வந்து இங்கே கிடையவே கிடையாது. இந்த இடத்துல என்ன ஆகும்னா லூப் ஃபுல்லாக ரன் ஆகி முடிச்சுட்டு நமக்கு வந்து எந்த ஒரு ஆன்சருமே இல்லாமல் -1 வந்து நமக்கு ஃபைனலாக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து லீனியர் சர்ச் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே. லீனியர் சர்ச் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம பைனரி சர்ச்சுக்கு வந்து போகலாம். ஸோ நான் இங்கே மேலே போட்டிருக்க லிஸ்ட்டை வந்து கீழே திருப்பி எழுதுகிறேன். ஒரு இன்னொரு லிஸ்ட் வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து குழப்பம் வேணாம். ஸோ நான் வந்து ஒரு சாம்பிள் லிஸ்ட் வந்து இங்கே திருப்பி எழுதுகிறேன். -40 என்ன போடலாம், -28 ஒரு 20 போட்டுட்டு தென் 32. நான் சார்ட்டடாகவே எழுதுறேன், ஏன்னா பைனரி சர்ச் வந்து சார்ட்டடில் தான் ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து உங்களுக்கு சார்ட்டடாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அன்சார்ட்டடில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். அதில் வந்து பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து உங்களுக்கு சார்ட்டடில் தான் வந்து ஒர்க் ஆகும். 48 ஓகே. ஸோ இது போதும் நமக்கு லிஸ்ட்டு. இப்போ வந்து இதை வந்து நம்ம எஃபிஷியன்ட் ஆக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நான் 100 கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும், இப்படி பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த 100 வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் லீனியர் சர்ச் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இட்ரேஷன் வந்து நமக்கு தேவைப்படும் கரெக்டாக. ஸோ நான் வந்து இதை பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 100 வந்து நம்மளுடைய டார்கெட்னு வச்சுப்போம். ஸோ லீனியர் சர்ச்சில் வந்து எனக்கு எத்தனை இட்ரேஷன் ஆகும்னு பார்ப்போம். ஸோ லீனியர் சர்ச்சில் எனக்கு 11 இட்ரேஷன் வந்து தேவைப்படும் கரெக்டாக. ஸோ அகெயின் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஓகே 11 இட்ரேஷன் வந்து தேவைப்படும். சரி, இப்போது இது சார்ட்டட் அரேவாக தானே இருக்குது. அதனால நம்ம வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிக் பண்ண முடியும். ட்ரிக் பண்ணி இந்த 11 இட்ரேஷனை வந்து நம்மளால் குறைக்க முடியும். குறைச்சி O(n) வந்து நம்ம log(n) மாற்ற முடியும். சரி, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா அரேலையுமே வந்து நம்மளால் லென்த் கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக. ஸோ len அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வச்சுட்டு லென்த் வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். அண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ இதை தான் நம்ம வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 0 கரெக்டாக. ஸோ இது வந்து 10th இண்டெக்ஸ் நமக்கு கரெக்டாக. ஸோ இது வந்து 10th இண்டெக்ஸு, இது வந்து 11th இண்டெக்ஸ். அண்ட் இதோடைய டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 12 சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ இதை நீங்கள் டோட்டலாக எண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய லென்த் வந்து 12. சரி, இது வந்து எப்பயுமே 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனாலையும் நமக்கு வந்து லென்த்து தெரியறதுனாலையும் இதனுடைய மிடில் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து 6 or 7 தான் வந்து நமக்கு மிடில் வேல்யூ. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 6ன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் 6th இண்டெக்ஸை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 1 2 3 4 5 6. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பாயிண்டரை வந்து செட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் பாயிண்டராக செட் பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட், ஸோ அந்த 100 தான் டார்கெட் கரெக்டாக. ஸோ இந்த 48 விட லெஸ் தென்னாக இருக்கா கிரேட்டர் தென்னாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இந்த இடத்துல வந்து நமக்கு கிரேட்டர் தென்னாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா இந்த எந்த இட்ரேஷனையுமே வந்து நமக்கு பண்ண தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து ஒரு சப்செட் கிடைக்கும். அதாவது இந்த லிஸ்ட் வந்து இப்போ வந்து எப்படி ஆகும்னா 48 58 80 96 100 120. ஸோ இந்த அரேவை நம்ம பாதியாக குறைச்சிட்டோம். அகெயின் நமக்கு வந்து 100 தான் டார்கெட். திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லென்த்தை வந்து நம்ம திருப்பி ரன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து 6 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்தேன்னா எனக்கு 96 வந்து மிட் பாயிண்ட் கிடைக்கும். அகெயின் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 96 100 120 அப்படிங்கிறத வந்து பிரிக்க போகிறேன். ஸோ இப்படி பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரே ஒரு அரே மட்டும் தான் மிஞ்சும். அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சராக வந்து நமக்கு கிடைக்கும். சரி, இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமாக போட்டு காட்டுறேன், உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஸோ
இந்த இடத்துல நான் ஒரு கோடு போட்டுட்டு ஓகே, நான் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன லிஸ்ட்டு வந்து நான் எழுதிக்கிறேன். 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோடைய லென்த் வந்து 9, 10, 11, 12, 13, 14. ஓகேவா? ஸோ லென்த் வந்து 14 இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 3 இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஐன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி எடுக்க போகிறதில்ல. இதுக்கு பேர் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து லெஃப்ட் இண்டெக்ஸ்னு எடுத்துக்கலாம். தென் அதே மாதிரியே இது வந்து ரைட் இண்டெக்ஸ்னு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு மிடில் இண்டெக்ஸ் வந்து தேவை. ஸோ இது வந்து 14 இருக்கிறதுனால 7. ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அரே வந்து எப்பயுமே 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதை வந்து நான் மிடில் இண்டெக்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 12 மிடில் இண்டெக்ஸாக நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு டார்கெட் வச்சுப்போம். இந்த 2 தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மிடில் இண்டெக்ஸோடைய வேல்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 12. நம்மளுடைய டார்கெட் வந்து 12 விட சின்னதாக பெருசா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வந்து 12 விட சின்னது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ண போகிறோம். ஓகேவா? இக்னோர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 12 கிடையாது நமக்கு. ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கணும். 12ஆன்னு பார்க்கணும். 12 இல்லைனா 12 விட சின்னதா 12 விட பெருசா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ 12 விட சின்னது. ஸோ அப்போது 12ம் கிடையாது. நமக்கு வந்து இது தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அரே இருக்குது இல்லையா? ஸோ இது மட்டும் வந்து ஒரு தனி அரே வந்து எடுத்துக்க போகிறோம். நான் ரெட்டில் மார்க் பண்ணுறேன். இது மட்டும் ஒரு தனி அரே. இப்போது இந்த ரைட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் திருப்பி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெட்டில் போடுறேன். இது வந்து நமக்கு ரைட் இண்டெக்ஸாக மாறிடும். தென் இந்த லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, நமக்கு வந்து மாறலை. ஸோ லெஃப்ட் இண்டெக்ஸ் வந்து அப்படியே தான் வந்து நமக்கு இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. அப்போது நமக்கு வந்து 3 or 4 தான் வந்து மிட் வேல்யூ வரும். நான் வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ 4 இல்லைனா 6 தான் வரும். நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமை பொறுத்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் மிடில்னு போட்டுக்கிறேன். அகெயின் நம்மளுடைய டார்கெட் வந்து மிடிலான்னு பார்க்கும். மிடில் கிடையாது. ஸோ மிடிலை விட சின்னதாக பெருசான்னு பார்க்கும். அகெயின் நமக்கு வந்து சின்னது. ஸோ இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அகெயின் இதை மட்டும் வந்து ஒரு அரேவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்சிடர் பண்ணிவிட்டு தென் வந்து இது ரைட் வரும், இது வந்து லெஃப்ட் ஆகிடும், இது வந்து மிடில் ஆகிடும். ஸோ அகெயின் வந்து இது என்ன ஆகும்னா 0,2ன்னு ஆகிட்டு லாஸ்ட்டாக இந்த 2 வந்து நம்ம மிடிலாக எடுத்திருப்போம், இல்லைனா 0 வந்து மிடிலாக எடுத்திருப்போம். ஸோ நம்ம 2 மிடிலாக எடுத்திருந்தோம்னா இந்த ஐயோட வேல்யூ வந்து நமக்கு, அதாவது இந்த மிடிலோடைய வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து பைனரி சர்ச். இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ப்ரோக்ராமிங்கில் எழுதி காட்டுறேன். மேபி வந்து இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் வந்து கான்செப்ட் ரொம்பவே வந்து ஈஸி தான். இப்படி வந்து நம்ம பாதியாக அரேவை பிரித்து பாட்டாக பிரித்து நம்ம வந்து பண்ணோன்னா இது வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து டிவைட் அண்ட் கான்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் அண்ட் கான்கர், CONQUER நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் தெரியல எனக்கு. பட் வந்து இதுக்கு பேர் டிவைட் அண்ட் கான்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக வந்து சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்கில். ஓகேவா? ஏன்னா ஒரு அரேவை வந்து நம்ம பீஸாக டிவைட் பண்ணி அதனுடைய O of n வந்து நம்ம குறைச்சிருக்கோம். ஸோ இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இவ்வளோ இட்ரேஷன் வந்து போகவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த 99க்கு நமக்கு 11 இட்ரேஷன் வந்து தேவைப்பட்டது. கரெக்டாக? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இட்ரேஷன்லேயே நமக்கு இது எல்லாமே வந்து மைனஸ் ஆகிடும். செகண்ட் இட்ரேஷனில் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் வந்து போயிடும். தேர்ட் இட்ரேஷனில் உங்களால் வந்து ஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல 3 இட்ரேஷன் தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதனால தான் வந்து இது log of n அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து வரும். O of log n. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம ஃபைனலாக பைத்தான் ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். எழுதி இதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது வந்து நான் எழுதி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வந்து நம்ம VS கோடுக்குள்ளே போயிட்டு இது பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஃபங்க்ஷனை. ஸோ இந்த இடத்துல நான் டிஃப்னு போட்டுட்டு
பைனரி சர்ச்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லிஸ்ட்டை வாங்குது, தென் டார்கெட்டை வந்து வாங்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து லெஃப்டோட வேல்யூ வந்து 0 கரெக்டாக, அண்ட் ரைட்டோட வேல்யூ வந்து லென்த் ஆஃப் லிஸ்ட்டு -1. சரி, இங்கே -1 போடுறோம் அப்படின்னா இது வந்து டோட்டல் லென்த்தை வந்து தரும். ஓகேவா? இந்த இடத்துல 14 அப்படிங்கிறது வந்து டோட்டல் லென்த்து, ஆனால் லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 13th இண்டெக்ஸ். ஸோ இது வந்து 13th இண்டெக்ஸ் இங்கே. ஏன்னா இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0லேருந்து அரே ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் லென்த்துங்கிறது 1லேருந்து கவுண்ட் ஆகும். ஸோ அதனால ரைட் வந்து நம்ம -1 சொல்லிட்டு போட்டுக்கிறோம். சரி, நமக்கு வந்து ஒரு மிடில் வேல்யூ வேணும் கரெக்டாக. ஸோ அந்த மிடில் வேல்யூ வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்க போது, அதனால நான் அதை டேரெக்டாக லூப்புக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு வைல் லூப் வந்து இங்கே எழுதணும். பட் வந்து இதில் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும், வைல் லூப்பை வந்து நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம எட்ஜ் கேஸ் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லாத நம்பருக்கு வந்து நம்ம -1 வந்து கொடுக்கணும்னு சொன்னோம்ல. ஸோ நம்பர் இல்லைங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வைல் லூப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து இங்கே வந்து நிற்கிது கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 0,2ல் வந்து நிற்கிது. இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, அண்ட் இதுவும் வந்து மிடில். இப்போது 1 வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது அகெயின் வந்து என்ன ஆகும், இந்த 2 வந்து போயிட்டு நமக்கு 0 மட்டும் நிற்கும். இந்த 0 வந்து 1 கிடையாது. இந்த 0வோட வேல்யூவே லெஃப்ட்டும் வரும், ரைட்டும் வரும், மிடிலும் வரும். ஸோ இப்படி 3 வேல்யூவும் வந்து ஒரே இண்டெக்ஸாக இருந்ததுனாலோ அல்லது லெஃப்டோட வேல்யூ வந்து ரைட்டோட வேல்யூவை விட அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து லூப்பை முடிக்கணும், நம்ம -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அகெயின் நான் ப்ரோக்ராம் எழுதி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். மேபி வந்து இப்போ புரியறதுக்கு வந்து சான்சஸ் இல்லாமல் இருக்கும், பட் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிற உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ while லெஃப்டோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட்டோட வேல்யூவாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து லூப்பை ரன் பண்ணணும். அகெயின் நான் -1 வரதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட போட்டு காட்டுறேன், உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து புரியும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் கோட் மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு மிடில் வேல்யூ வேணும் கரெக்டாக. ஸோ மிடிலோட வேல்யூ என்னது, லெஃப்டையும் ரைட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்டீஜர் டிவிஷன் வந்து பண்ணணும், டிவைடட் பை 2. ஏன்னா இது வந்து 0ல் இருக்குது, இது வந்து 13ல் இருக்குது கரெக்டாக. ஸோ 0 + 13 வந்து நமக்கு 13 சொல்லிட்டு வரும். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 6.5ன்னு வரும். ஸோ இந்த இன்டீஜர் டிவிஷன் பண்ணுறதுனால இது வந்து க்ளோஸ் ஆகிட்டு இந்த 6 வந்து நமக்கு மிடில் வேல்யூவாக இங்கே செட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே மிடில் ஈக்குவல் டு லெஃப்ட் + ரைட் டிவைடட் பை 2ன்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு வந்து கரெக்டான மிடில் வேல்யூ வந்து கிடைக்கும். சரி, இப்போ வந்து நம்ம இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஸோ இஃப் டார்கெட்டோட வேல்யூவும் லிஸ்ட்டோட மிடில் வேல்யூவும் ஓகேவா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம மிடில் வேல்யூவோடைய இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் மிடில் ஓகேவா. ஸோ ஒரு வேளை இல்லைன்னா நம்ம அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸையோ அல்லது எண்ட் இண்டெக்ஸையோ நம்ம வந்து பொசிஷன் மாற்றி விடணும் கரெக்டாக. ஸோ எல் இஃப் டார்கெட்டோட வேல்யூ லெஸ் தென்னாக இருந்ததுன்னா ஓகேவா, லிஸ்ட் ஆஃப் மிடிலாக இருந்ததுன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட்டோட வேல்யூவை மிடிலை விட ஒரு வேல்யூ மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சொன்னது தான், இங்கே 2ன்னு இருந்ததுன்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு இந்த மிடிலோடைய வேல்யூக்கு முன்னாடி வேல்யூவாக நம்ம வந்து ரைட் அசைன் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன், மிடிலோடைய வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ ஓகேவா. ஸோ ஃபைனலாக டார்கெட்டோட வேல்யூ கிரேட்டர் தென்னாக இருந்ததுன்னா ஸோ மிடில் இப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல லெஃப்டோட வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணணும் மிடில் +1க்கு. சரி, இங்கே என்ன மிடில் +1 அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ நமக்கு வந்து 216 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மிட் வேல்யூவாக வரும் கரெக்டாக. அகெயின் இது எதையுமே வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இது எல்லாமே வந்து போயிடும். ஸோ லெஃப்டோட வேல்யூவை நம்ம இதுக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸோ இது வந்து மிடில் அப்படின்னா இது மிடில் +1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இங்கே மிடில் +1ன்னு போடுறோம். உங்களுக்கு வந்து இந்த -1 +1 எங்கே போடணும்னு குழப்புச்சுன்னா நார்மலாக மிடில்னே போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து மிஸ்டேக்லாம் கிடையாது, என்ன ஒரே ஒரு இட்ரேஷன் மட்டும் அதிகமாகும், பட் வந்து அது கரெக்ட் தான்.
ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் குழப்புச்சுன்னா லெஃப்ட் ஈக்குவல் டு மிடில், ரைட் ஈக்குவல் டு மிடில் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பட் மிடில் -1 மிடில் +1 தான் கரெக்ட். ஓகேவா? மேக்ஸிமம் அதையே வந்து போட பாருங்கள். ஸோ இது எதுவுமே நடக்கலைன்னா நமக்கு வந்து லூப்பில் வந்து எண்ட் ஆகணும். அதாவது வந்து இந்த லிஸ்ட்லேயே வந்து இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணாதான் நமக்கு வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ லைன் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இந்த லெஃப்ட் சைட்லேயே வந்து ட்ரேஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன லிஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஒரு 5 எலிமெண்ட் இருக்கிற லிஸ்ட் மாதிரி வந்து எழுதிக்கிறேன். ஸோ 0 1 2 3 4 5. ஸோ 6 எலிமெண்ட் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஃபஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, லெஃப்ட்டை வந்து 0 அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இப்போ எதை டார்கெட்டாக வச்சுக்கலாம், 4 டார்கெட்டாக வச்சுக்கலாமா? ஓகே, 4 வந்து நான் டார்கெட்டாக வச்சுக்கிறேன். இந்த 4 தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸில் 4 வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். செகண்ட் கேஸில் 7 வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து -1 வரணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு கேஸ்க்கு வந்து நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்டோட வேல்யூ வந்து 0 எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் ரைட்டோட வேல்யூ வந்து லென்த் -1. ஸோ லென்த் என்னது 1 2 3 4 5 6. ஸோ 6 - 1 வந்து 5. ஸோ ரைட் வந்து நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயாச்சு. சரி, லெஃப்ட்டோட வேல்யூ ரைட்டோட வேல்யூவோட ஈக்குவல் டுவா சின்னதாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 0 ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் 5 தான். கரெக்டாக? ஸோ அதனால இந்த லூப் வந்து கரெக்டு. இப்போது மிடிலோட வேல்யூ வந்து லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைடட் பை 2. ஸோ 0 + 5 டிவைடட் பை 2னா 2.5 வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டிஜர் வந்து பண்ணியிருக்கிறதுனால 2 வந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல மிடிலோட வேல்யூ 2. சரி, இப்போ வந்து என்ன சொல்லுது, டார்கெட்டும் லிஸ்ட்டோட மிடிலும் ஈக்குவலான்னு கேட்குது. ஸோ டார்கெட் என்னது 4, லிஸ்ட்டோட மிடில் என்னது செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் வந்து இதுதான் வந்து செகண்ட் இண்டெக்ஸ். கரெக்டாக? ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது. அதாவது 4 வந்து ஈக்குவல் டு 2 வந்து கேட்குது, 2 கிடையாது. ஸோ அதனால் இந்த கேஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இது வந்து ட்ரூ கிடையாது. சரி, அடுத்து என்ன கேட்குது, டார்கெட்டோட வேல்யூ வந்து லிஸ்ட் ஆஃப் மிடிலை விட சின்னதான்னு கேட்குது. அதாவது வந்து நம்மளுடைய டார்கெட் என்னது 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை லெஸ் தென் 2 கேட்குது. இதுவும் வந்து ஃபால்ஸு. ஓகேவா? ஸோ இதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது. தென் லாஸ்ட்டாக என்ன கேட்குது, 4 கிரேட்டர் தென் 2 கேட்குது. இதுதான் வந்து நமக்கு ட்ரூ. அப்போ நமக்கு இதுதான் நடக்கும். ஸோ இது வந்து என்ன போட்டிருக்கு, லெஃப்ட்டோட வேல்யூவை மிடில் +1 அசைன் பண்ண சொல்லுது. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் இங்கே 0ன்னு இருந்தது. ஸோ மிடில் +1 3. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட்டோட வேல்யூ வந்து 3 ஆயிடுச்சு. ரைட்டோட வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரைட்டோட வேல்யூ 5 இருக்குது. ஓகேவா? சரி, திருப்பி லூப்புக்குள்ளே வருது. இப்போ வந்து என்ன கேட்குது, லெஃப்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட்டான்னு கேட்குது. ஸோ 3 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கேட்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ மிடிலோட வேல்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 + 5 டிவைடட் பை 2. ஸோ 8/2 4 தான் வந்து நமக்கு மிடிலோட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல மிடிலோட வேல்யூ வந்து 4ன்னு சொல்லிட்டு நமக்கு அசைன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா, டார்கெட்டும் லிஸ்ட்டோட மிடிலும். ஓகேவா? ஸோ டார்கெட் வந்து 4 நமக்கு, இது லிஸ்ட்டோட மிடிலோட வேல்யூக்கு ஈக்குவலான்னு கேட்குது. ஸோ லிஸ்ட்டோட மிடிலோட 4 என்னது 0 1 2 3 4. ஸோ இதுவும் வந்து 4 தான். ஸோ இது வந்து நமக்கு இந்த இடத்துலையே வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ரிட்டன் 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் ட்ரேஸ் ஆகி நமக்கு வந்து 4ன்னு அவுட்புட் வரும். சரி, இப்போது இந்த செகண்ட் டார்கெட்க்கு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ செகண்ட் கேஸ் வந்து நான் இங்கே எழுதுகிறேன். 7 வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அகெயின் ஃபஸ்ட் இட்ரேஷன் வந்து நமக்கு சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ நான் மேலே போட்டிருக்கதே வந்து எழுதுகிறேன். லெஃப்ட் 0, ரைட் வந்து 5, மிடிலோட வேல்யூ வந்து 2. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதில் தான் ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். 0 1 2 3 4 5. இதில் தான் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து 7. ஓகேவா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல டார்கெட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் மிடில். கரெக்டாக? லிஸ்ட் ஆஃப் மிடிலான்னு அப்படிங்கிறத வந்து நமக்கு பார்க்கும்.
சரி, இந்த இடத்துல டார்கெட் வந்து நமக்கு 7 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் மிடில் என்னது, இந்த இடத்துல வந்து 2 கரெக்டாக 2 பார்க்கும். ஸோ இது வந்து கிடையாது. அகெயின் இது வந்து கிரேட்டரு. ஸோ அகெயின் வந்து இது என்ன ஆகும்னா இதே மாதிரி தான் வந்து நமக்கு பிரேக் ஆகும். ஸோ லெஃப்ட் 3 ரைட் 5ன்னு சொல்லிட்டு பிரேக் ஆகும். ஸோ லெஃப்டோட வேல்யூ வந்து 3, ரைட்டோட வேல்யூ வந்து 5, மிடிலோட வேல்யூ வந்து 4ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். சரி, இப்போ திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா 7 ஈக்குவல் டு 4 பார்க்கும். இந்த இடத்துல 4 ஈக்குவல் டு 4 பார்த்துட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 7 ஈக்குவல் டு 4 பார்க்கும். இந்த இடத்துல வந்து கேஸ் ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆகிட்டு அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்குது, சின்னதாக பெருசா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 வந்து கிரேட்டர் தென் 4. ஸோ 7 கிரேட்டர் தென் 4னா நமக்கு இந்த தேர்ட் கேஸ் வந்து ரன் ஆகணும். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்டோட வேல்யூ வந்து மிடில் +1 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்டோட வேல்யூ வந்து மிடில் +1. ஸோ 4 + 1 ஈக்குவல் டு 5. ஸோ நமக்கு வந்து தேர்ட் இட்ரேஷனில் என்ன ஆகும், ஸோ இங்கே சைடில் எழுதுகிறேன், லெஃப்டோட வேல்யூ வந்து 5, ரைட்டோட வேல்யூ வந்து நமக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல லூப்குள்ளே போகணும்னா நமக்கு என்ன பண்ணணும், லெஃப்டோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட்டாக இருக்கணும். ஸோ 5ஓட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ஆக இருக்கணும். ஸோ இது வந்து ட்ரூ தான். ஸோ திருப்பி வந்து நமக்கு லூப்குள்ளே போகும். லூப்குள்ளே போயிட்டு மிடில் வேல்யூ வந்து அசைன் பண்ணும். ஓகேவா? ஸோ 5 + 5 டிவைடட் பை 2. ஸோ 5. ஸோ மிடிலும் வந்து இங்கே 5 தான். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5th இண்டெக்ஸ் தான் லெஃப்ட் ரைட்டு மிடில் மூணுமே வந்துடும். ஸோ லூப்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு கேஸை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். இது வந்து ஃபெயில் தான். தென் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து 7. ஓகேவா? 7 வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் 5 எதுன்னு பார்க்கும். ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 5. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு திருப்பி 3வது கேஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு. கரெக்டாக? ஏன்னா வந்து கிரேட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா லெஃப்டோட வேல்யூ வந்து மிடில் +1. கரெக்டாக? ஸோ இங்கே இடத்துல 6ன்னு வரும். ரைட்டோட வேல்யூ வந்து 5ன்னு வரும். அகெயின் மிடிலோடைய வேல்யூ வந்து 5.5. நமக்கு அதுதான தேவையில்லை. ஏன்னா லூப் வந்து போகிறதுக்கு முன்னாடி அது முடிஞ்சு போயிடும். ஏன்னா லெஃப்டோட வேல்யூ வந்து 6. நமக்கு லெஃப்டோட வேல்யூ சின்னதாக இருந்தால் மட்டும்தான், சின்னது அல்லது ஈக்குவல் டுவாக இருந்தால் மட்டும்தான் லூப் ரன் ஆகும். இந்த இடத்துல லெஃப்டோட வேல்யூ 6ன்னு வந்துருச்சு, ரைட்டோட வேல்யூ வந்து 5ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல லூப் ரன் ஆகாது. ஸோ நமக்கு வந்து இந்த 7 அப்படிங்கிற டார்கெட் வந்து இந்த லிஸ்ட்லேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு -1ன்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இவ்வளோதான் வந்து பைனரி சர்ச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு புரியலனா இன்னொரு வாட்டி வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஏன்னா வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து இதை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபஸ்ட் லேர்னிங்லேயே வந்து புரியாது. ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் வந்து புரியும். சரி, இப்போ வந்து நான் இந்த லீனியர் சர்ச்சையும் பைனரி சர்ச்சையும் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து போட்டு காட்டுறேன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ என்னுடைய விஎஸ் கோடுக்குள்ளே வந்துட்டேன். நான் வந்து இதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அண்ட் இதையும் வந்து லைட்டாக குறைச்சிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் லீனியர் சர்ச் வந்து எழுதுக்கிறேன். லீனியர் _ சர்ச்னு வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டை வந்து வாங்குகிறோம். தென் வந்து ஒரு டார்கெட்டை வந்து வாங்குகிறோம். வாங்கிட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸை வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஐன்னு கொடுத்துக்கிறேன் இண்டெக்ஸ்க்கு. தென் அதுக்கப்புறமா while ஐயோட வேல்யூ லெஸ் தென் லென்த் ஆஃப் லிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த லூப்பை ரன் பண்ணுறோம். ஸோ இஃப் லிஸ்ட்டோட ஐ வந்து ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஐ பண்ணுறோம். இன்கேஸ் வந்து இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா ரிட்டர்ன் -1 வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து லீனியர் சர்ச். அப்படியே வந்து நான் பைனரி சர்ச் வந்து கொடுக்குறேன். டிஃப் பைனரி சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு சேம் தான் லிஸ்ட்டையும், ஓகே ப்ராக்கெட் வரும், லிஸ்ட்டையும் டார்கெட்டையும் வந்து நான் வாங்குகிறேன். இந்த இடத்துல லெஃப்டோட வேல்யூ வந்து நான் 0 அசைன் பண்ணிவிட்டு ரைட்டோட வேல்யூ வந்து RIGHT. ஸோ லென்த் ஆஃப் லிஸ்ட்டுன்னு போட்டுட்டு அதிலிருந்து நான் 1 வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்டோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட்டாக வர வரைக்கும் நம்ம வந்து இந்த லூப்பை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிடிலோட வேல்யூ வந்து நமக்கு தேவை. மிடில் ஈக்குவல் டு லெஃப்ட்டு ப்ளஸ்ஸு ரைட்டுன்னு போட்டுட்டு, ஸோ இதை வந்து நான் ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம இன்டீஜர் டிவிஷன் வந்து பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இஃப் கண்டிஷன் வந்து எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ டார்கெட்டோடைய வேல்யூ வந்து மிடிலாக இருந்ததுன்னா
அந்த மிடில் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்கேஸ் வந்து டார்கெட்டோட வேல்யூ வந்து மிடில் விட சின்னதாக இருந்தது அப்படின்னா ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆஃப் மிடில். ஓகேவா? ஸோ லிஸ்ட் ஆஃப் மிடில், தென் இதுவும் வந்து லிஸ்ட் ஆஃப் மிடிலாக இருந்தது அப்படின்னா ரைட்டோட வேல்யூ வந்து மிடில் -1 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். தென் லாஸ்ட்டாக இன்னொரு எல்இஃப் வந்து போட்டுக்குவோம். டார்கெட்டோட வேல்யூ கிரேட்டர் தென் லிஸ்ட் ஆஃப் மிடில்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல லெஃப்டோட வேல்யூவை மிடில் +1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துப்போம். ஸோ இன்கேஸ் வந்து இந்த லூப்புக்குள்ளே போயிட்டு நமக்கு ஆன்சரே வரலன்னா ரிட்டன் -1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிரிண்ட்னு கொடுத்துட்டு லீனியர் சர்ச் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் நம்ம வந்து ஒரு அன்சார்ட்டட் அரே வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து சார்ட்டட் அரேவாக ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் வந்து இதுக்கு ஒரு அன்சார்ட்டட் அரே வந்து கொடுப்போம். அகெயின் இந்த இடத்துல வந்து 2 1 இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு எந்த ஒன்றை வந்து ஃபைன் பண்ணுதோ அதனுடைய இண்டெக்ஸ் தான் வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் அக்கரன்சஸ், அதாவது 2 இண்டெக்ஸுமே வேணும்னா அதுக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி ப்ரோக்ராமிங் எழுதணும். அது வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரே எலிமெண்ட் 2 வாட்டி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எது ஃபைண்ட் ஆகுதோ அதுதான் ரிட்டன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் 1 கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் தான் ரிட்டன் ஆகும். இது வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆகாது. ஓகேவா? தென் ஃபைனலாக இதில் வந்து நான் கம்மா போட்டுட்டு ஒரு 162 வந்து நான் ரிட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தென் பிரிண்ட்னு போட்டுட்டு பைனரி சர்ச்னு கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சார்ட்டடாக தான் கொடுத்தாக்கணும், வேறு வழியே கிடையாது நமக்கு. ஸோ -900 -800 100 200 300 400 600ன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து 400 வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம் இதிலேருந்து. ஓகேவா? ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து லிஸ்ட்டில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து லிஸ்ட்டு கம்மா போட்டுட்டு 400 அப்படின்னு வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணல அப்படின்னா மையோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலை. ஸோ i = i + 1. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 5 சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ஏன்னா வந்து இந்த இடத்துல நான் 162, ஸோ 0 1 2 3 4 5, இதில் வந்து 400, ஸோ 0 1 2 3 4 5. சரி, இல்லாத ஒரு நம்பர் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 414 கொடுத்துக்கிறேன். 2 இடத்துலையுமே வந்து எனக்கு -1ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து சர்ச்சிங் அல்காரிதம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.